ஹே ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பனானா வச்சு ஒரு டெசர்ட் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பனானாவை எடுத்து இந்த மாதிரி மீடியம் சைஸஸில் ஸ்லைஸ் பண்ணி நம்ம வந்து ஃப்ரீஸ் பண்ணிடலாம். அது ஃப்ரீஸ் ஆகிற கேப்பில் நான் கொஞ்சமாக பீனட் எடுத்து வறுத்துக்கிட்டேன். அதில் தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா பொடி பொடியாக ஆக்கி வச்சுக்கலாம். மிக்சியில் போட்டால் ரொம்ப பொடியாகிடும்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து ஒயிட் சாக்லேட் இருந்துச்சு என்கிட்ட. ஸோ அதை வந்து நான் கொஞ்சமாக பட்டர் போட்டு தண்ணி கீழே பேஸில் வந்து தண்ணி வச்சுட்டு மேலே ஒரு பிளேட்டில் ஒயிட் சாக்லேட் போட்டு நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதையே நான் வந்து நியூட்ரலாக்கும் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த பனானா ஃப்ரீஸ் பண்ணதை எடுத்து ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் சாக்லேட்டில், அதுக்கப்புறமேட்டு வந்து நியூட்ரலாவில் போட்டு அதுக்கப்புறம் இந்த பீனட்டில் கோட் பண்ணிக்கிட்டேன். இதே ப்ராசஸை வந்து நம்ம ரிப்பீட் பண்ணிக்கலாம் எல்லாத்துக்குமே. இதை பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறமேட்டு எடுத்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 1 hour கழித்து எடுத்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பரான டெசர்ட் ரெடி. ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் வந்து ஐஸ்கிரீம் மாதிரி கூட பண்ணலாம். நான் இன்றைக்கி வந்து பால்ஸ் மாதிரி